ஹலோ வீவர்ஸ், திதிகளில் 5வது திதியாக வருவது பஞ்சமி திதி. இது வராகி அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். பஞ்சமி திதியில் வராகியை விரதம் இருந்து வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் உள்ளிட்ட அனைத்து தொல்லைகளில் இருந்து விடுவித்து வேண்டும் வரங்களை பக்தர்களுக்கு வராகி அள்ளித்தரும் நாள் பஞ்சமி திதி. பஞ்சமியில் இந்த தெய்வத்தை வழிபட்டால் அது பல மடங்கு தரும். வராகிக்கே உரிய ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது அனைத்து விதமான மங்களங்களையும் வாழ்வில் நிறைய செய்யும். என்ன கோரிக்கையை முன்வைத்தாலும் அதை வராகி நிச்சயம் நிறைவேற்றி தருவாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தற்போது வராகி அம்மனை வழிபட்டு அவளின் அருளை முழுவதுமாக பெறுவதற்குரிய ஆஷாட நவராத்திரி நடந்து வருகிறது. இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூலை 6ஆம் தேதி துவங்கியுள்ளது. ஆஷாட நவராத்திரியின் 10 நாட்களும் வராகியை வழிபட முடியாதவர்கள் வராகிக்கு உரிய பஞ்சமி திதியில் மட்டுமாவது ஒரே ஒரு எளிமையான வழிபாட்டினை செய்தாலே வராகி தன்னுடைய அருளை வாரி உங்கள் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாள். குறிப்பாக குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வ தடை உள்ளவர்கள் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமியில் வழிபட்டால் குலதெய்வத்தை வீடு தேடி வரவைப்பாள் வராகி. பஞ்சமி திதி வரும் ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை. வீட்டில் வராகி சிலை இருந்தால் பால், பன்னீர், சந்தனம், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். சிலை வைத்திருப்பவர்கள், அப்படி இல்லாதவர்கள் வராகி படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு மணப்பலகையில் பித்தளை தட்டு அல்லது வாழை இலை ஒன்றை வைத்து வெற்றிலை வைத்து அதன் மீது அக்ஷதை, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை கலந்து அதன் மீது வராகியை எழுந்தருள செய்ய வேண்டும். வராகிக்கு விருப்பமான கிழங்கு, பழ வகைகள் படைத்து வழிபடலாம். வராகியின் 108 போற்றி, அஷ்டோத்திர சதநாமாவளி மற்றும் வராகி கவசம் ஆகியவற்றை படித்து வழிபட வேண்டும். வராகியை வழிபட்ட பிறகு 11 அல்லது 21 சுமங்கலிகள் அல்லது எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து அதை உடுத்தி வர சொல்லுங்கள். பிறகு அவர்களுக்கு பூ, குங்குமம் கொடுத்து வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். பிறகு வாழை இலை போட்டு வீட்டில் சமைத்த உணவுகளை அவர்களுக்கு பரிமாறி நிறைவாக சாப்பிட வையுங்கள். சாப்பிட்ட பிறகு வெற்றிலை பாக்கு கொடுத்து அதை சாப்பிட சொல்லுங்கள். சுமங்கலிகள் வெற்றிலை போடுவது சிறப்பானது. பிறகு அவர்களுக்கு முழு தேங்காய் பழம், திருமாங்கல்ய கயிறு, ரவிக்கை துணி, வளையல், வெற்றிலை பாக்கு போன்ற மங்கள பொருட்களை கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். சுமங்கலிகள் வயதில் பெரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பாத பூஜை செய்து ஆசி பெறலாம். சுமங்கலி பெண்களுடன் ஒரே ஒரு கன்னி பெண்ணிற்கும் இதேபோல் வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு மங்கள பொருட்கள் கொடுப்பது கூடுதல் சிறப்பானது. அதுவும் பஞ்சமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. இப்படி செய்வதால் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டினை நீங்கள் நிறைவு செய்து முடிப்பதற்கு முன்பாக குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும். குலதெய்வம் எது என தெரியாதவருக்கும் வராகி வழிகாட்டுவாள். அதோடு வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளும் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். அதோடு உறவுகள், சுற்றத்தினரினால் ஏற்படும் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, கண்திருஷ்டி, பில்லி சூனியம் போன்றவை, செய்வினை கோளாறுகள் ஆகியவற்றிலிருந்தும் வராகி விடுபட வைப்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.